ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, குச்சிக்கிழங்கு வச்சு 3 டைப்பில் என்னென்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். குச்சிக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டீம் பண்ணி ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் போட்டு அவிக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது கிழங்கு சூப்பராக இருக்கும். அதோட சத்துக்களும் அதிலே இருக்கும். அதனால் எப்பயுமே கிழங்கு வகையை மட்டும் ஸ்டீம் பண்ணுங்கள். தண்ணியில் போட்டு அதை வடிகட்டுறதால அதோட சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் போயிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொல பொலன்னு வடிச்சிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா, குச்சி சிப்ஸ் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக சிப்ஸ் சீவரத்தில் வச்சு சீவி எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை கலர் கிளாத்தில் உலர்த்தி ட்ரை ஆக்கிட்டு எண்ணெயில் சேர்த்து எடுத்தால் அழகான சிப்ஸ் ரெடி. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அந்த சவுண்டே கலகலன்னு இருக்கும் பாருங்கள். கருவேப்பிலை எண்ணெயை போட்டு பொடிச்சு எடுத்து சில்லி பொடி கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு குலுக்கி எடுத்தால் சூப்பரான குச்சி சிப்ஸ் ரெடி. இதெல்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதால நம்ம வீட்டில் ஆடின எண்ணெய் ப்ளஸ் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதனால் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அடுத்தது இதை விட சின்ன சின்னதாக சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சதையும் ட்ரை ஆக்கி எண்ணெயில் சேர்த்து எடுத்தால் மொறுன்னு சூப்பரான சிப்ஸ் ரெடி. இந்த மாதிரி தாங்க மரவள்ளி கிழங்கு வச்சு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.